ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தென்னங்கீற்றோட வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து காடை தொக்கு தான், காடை கிரேவி. பொதுவாக வந்து காடையில் வந்து வறுவல் தான் செய்வாங்கள்ல, காடை சுக்கா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காடை வந்து சுத்தமாக இந்த இதில் வந்து கவச்சி அடிக்காது. அதுக்கு நான் வந்து இடையில சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் தென்னங்கீற்றுக்கு புதுசுனா நம்ம சேனல் தென்னங்கீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்பப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு கட்டாயம் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த பெல் பட்டன் அழுத்திட்டா வீடியோக்குள்ளே போவோமா. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் மண் சட்டியில். அடுத்ததாக தாளிப்புக்கு வந்து 2 வரமிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் லைட்டாக கீரி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 3 காடை எடுத்திருக்கேன். நான் வந்து சும்மா நார்மல் தண்ணியில் தான் ஒரு 2-3 டைம் வந்து நல்லா அலசி வச்சுருக்கேன். மஞ்சத்தூளோ உப்போ எதுவுமே சேர்த்து அலசலை. அடுத்ததாக வந்து நம்ம இப்போ எண்ணெய் கூட இதில் சேர்த்துக்கலாம். கூட வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை வெங்காயமோ எதுவுமே சேர்க்காமல் எண்ணெயில் மட்டும்தான் காடையை சேர்த்து நல்லா வதக்கிறேன். இதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டு காடையை வதக்கிறப்போ சுத்தமாக இந்த கவுச்சி ஸ்மெல்ங்கிறதே இருக்காது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது நல்லா ஓரளவுக்கு நல்லா திரண்டு வரணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வெங்காயம் இது கூட சேர்க்க போகிறோம். 3 பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக ஸ்லைஸாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் வெங்காயம் வந்து காடை சேர்த்ததுக்கப்புறமா போட்டால் வதங்குமா இல்லை ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் அடிக்குமான்னு நினைக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. ஏன்னா காடையில் இருக்க தண்ணி வந்து நல்லா சுண்டுனதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வெங்காயம் உள்ள சேர்த்துக்கிறோம். இது கிட்டத்தட்ட நல்லா வதங்கணும். இப்போ உங்களுக்கு தெரியுதா, நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்ததாக வந்து கூட 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். பொதுவாக சிக்கனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கம்மியாக சேருங்க, அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து காடை கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ நல்லா ஓரளவுக்கு இஞ்சி பூண்டு மிக்ஸ் ஆகி கறியும் நல்லா திரண்டு வந்துடுச்சு. அடுத்ததாக இது கூட வந்து நம்ம ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவிங்கிறதுனால கொஞ்சம் தக்காளி அதிகமாக சேர்த்தா புளிப்பு டேஸ்ட்டோட சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். அடுத்ததாக தக்காளி வதங்க கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். தக்காளியோட குழஞ்சி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடுவோம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரு 10-20 போல் மிளகு சேர்த்துக்கலாம் உள்ள. அடுத்ததாக இது வந்து கறி மசால் பவுடர். இது வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் கூட. சப்போஸ் கறி மசால் பவுடர் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைனா பிரியாணி மசாலாவும் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். 1/4 டம்ளர் போல் தண்ணி ஊற்றி நல்லா நைஸான பேஸ்ட்டாக இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நல்லா நைஸாகவே ஓட்டி எடுத்துருங்க. இப்போ வந்து இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. தக்காளியும் நல்லா குழஞ்சிடுச்சு. இப்போ வந்து இந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் பச்சை வெங்காயம் சேர்த்ததுனால ஒரு மாதிரி ஸ்மெல் வருமோ என்னமோன்ட்டு. அந்த மாதிரி கிடையாது. நம்ம காடை மசாலா சேர்த்ததுக்கப்புறமா காடை கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். தண்ணி சேர்க்காமல் நல்லா எண்ணெயிலே ஒரு 2-3 நிமிஷம் பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிரண்டுருச்சு. இது கூட வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரம் மசாலா சேர்க்குறப்போ ஃப்ளேவரை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இப்போ ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. எண்ணெயும் லைட்டாக மேலால் அங்கங்கே பிரிஞ்சு வருது. இப்போ வந்து தண்ணி சேருங்க. நம்ம மசாலா போட்ட உடனே எப்போவுமே தண்ணி சேர்க்கக்கூடாது. மசாலா வந்து காடையோட நல்லா மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து தண்ணி சேருங்க. நான் இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து நான் ஒரு 200 மில்லி போல் சேர்த்துருக்கேன் கூட இதில். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கொதி வருது. இப்போ வந்து மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் இருக்கட்டும். தீண்டிட வேண்டாம். இப்போ திறந்து பார்ப்போம். அப்பப்போ அடிக்கடி திறந்து பார்த்துக்குங்க. தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி பத்தலாம் சும்மா 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் அந்த மாதிரி கூட சேர்த்துக்குங்க. காடை வந்து சிக்கனை விட குயிக்காகவே வந்துடும். மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் போதும். நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதங்கிட்டதுனால சிம்மில் மட்டும் ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். குயிக்காக உங்களுக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து இதை குக்கர்லேயும் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி மசாலா பேஸ்ட்டை வதக்கினதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட ஒரே விசில் மட்டும் வைங்க. குயிக்காக உங்களுக்கு ரெடி ஆகிடும். நம்ம இப்போ காடை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு.
இது வந்து சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸோடு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.